நான் என்னோட ஹோல்டிங் பீரியட்ன்றது மார்க்கெட்டை புரிதலோட நான் ஹோல்டிங் பீரியட் வைக்கணுமா, இல்லை பிளைண்ட் எனக்கு சாமானியன் எனக்கு எதுவுமே தெரியாது நான் பாட்டு வாங்கி வைக்கிறேன்னு வைக்கணுமான்னு கேட்டால் இது ரெண்டுமே தவறான விஷயம்தான். ஓகே. ஏன்னா நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறேன்னு வச்சுக்கோ, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 ரூபா ப்ரைஸில் இருந்தது. இப்போது அதே மாதிரி எத்தனை ஸ்டாக் 5 வருஷத்துக்கு அப்புறம் 80 ரூபா 50 ரூபாய்க்கு இறங்கியிருக்கா இல்லையா? நிறைய இறங்கிருக்கு. அப்போ நான் 5 வருஷம் லாங் டேர்ம் பீரியட் தானே, அப்போ நான் பாசிட்டிவ்ல தானே இருக்கணும், ஆனால் நெகட்டிவ்ல இருக்குமே. அப்போ நான் சும்மா பேங்க்ல போட்டு வந்தது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போது அந்த கால்குலேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த ஹோல்டிங் பீரியட்ன்றது எப்படி, அப்போ கரெக்டான இடத்துல வாங்கி ஹோல்டிங் பீரியட் வைக்கணும். உச்சத்தில் போயிட்டு ஹோல்டிங் பீரியட் வைக்கிறது வாழ்க்கையில் ஏறாத இடம்லாம் இருக்கு. இன்னும் ஓகே உச்சத்தில் வாங்குறேன், இன்னும் நான் ஒரு 10 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணால் 10 வருஷமா ஸ்டாக் கீழே இருக்கிறதுலாம் இருக்கு. அப்போது எந்த ஸ்டாக்கை வாங்கணுன்ற ஒரு பேசிக் நாலேஜாவது வேணும். ஓகே. பிளைண்டாக நான் ஸ்டாக்கை வாங்குறேன் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறேன்றது இருக்க வேண்டாம். அப்போ நீங்கள் உச்சம்னு சொல்லும்போது இப்போ சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு சொல்றது கரெக்ட் இருக்கிறீங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே. இந்த வியாழக்கிழமை